நேற்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் வந்து 37 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Yeah. 44 our jawans got martyred and it was horrible. நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கேருந்து பாடுபட்டு இருக்காங்க படைவீரர்கள். மேஜராக வந்து எப்படி உள்ளே வந்தாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுதான் மேஜர் கன்சர்ன். தெரியாது எனக்கு. காலையில் லைட்டாக பேப்பர் படித்தேன். ரொம்ப கொடூரமான அட்டாக்கு. சாரி டு ஹியர் அபவுட் தட் அண்ட் ஃபீல் சாரி ஃபார் த ஃபேமிலி தட்ஸ் பீன் கோயிங் த்ரூ திஸ் லாஸ். ஒரு கார் பிளாஸ்ட்னு சொல்லி படித்தேன். என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, மோடியெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. ஸோ மீண்டும் அட்டாக் பண்ணால் தான் ஒரு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிருக்காங்க. இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்றது தான் என்னோட இது. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது. பட் சம்திங் வி நீட் டு டூ. தெரியாது. சாரி, இன்ஃபர்மேஷன் தெரியல எனக்கு. இல்லை தெரியாது. நம்ம இங்கே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம், அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்படிலாம் இருக்கோம்னா அதுக்கு ரீசன் நாங்கள் இறந்த அந்த 40 பேர் தான். It's a very brutal thing what happened for our Indian soldiers. நம்ம இந்தியாவுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறப்போ பட் இந்த டெரரிஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரியாது. இல்லை தெரியாது. தெரியலைங்க. அந்த 37 சோல்ஜர்ஸில் ஒரு சோல்ஜர் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. What do you think about that? நம்மளையும் ஒருத்தர் இருக்காரு அங்கே அப்படின்ட்டு அது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். We should recognize him, and the thing is that most of us don't know the people that represent our state, so we should recognize them, and I think all our colleges should also do something regarding to it. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இறந்துருக்காரு அண்ட் அந்த இறந்த 40 பேரோட குடும்பத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு வருத்தத்தை தான் தெரிவிக்க முடியும். இறந்த குடும்பத்துக்கு நம்ம எதுவும் ஈடு செய்ய முடியாது. Indian soldiersக்கு ஒரு சல்யூட் சொல்லிக்கணும், அது மட்டும் தான். We are with them and it should not happen. ஆனால் இது மாதிரி இனிமேல் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். நான் சாதாரண பிரஜை என்ன சொல்ல முடியும்? ஃபீலிங் வெரி சேட், பட் அதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் மேக் மச் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஹியர். தே ஆர் லைக் அவர் பிரதர்ஸ். நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினச்சி நம்மளும் எல்லாம் பண்ணணும். அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஆறுதல் சொல்லி தீர்க்க முடியுமான்னு தெரியல. யூ வாண்ட் த சேம் திங் நவ் ஆல்சோ. நம்மளுக்காக சண்டை போட்டிருக்காங்க, நம்ம வீட்டில் ஒருத்தராக தான் அவங்கள பார்க்கணும். பாதி பேருக்கு இந்த நியூஸை பற்றியே தெரியாது. அவங்களோட டியூட்டி அவங்க பண்ணியிருக்காங்க. வெரி ப்ரௌட் ஆஃப் தெம். ஸோ அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். I hope that India doesn't take any steps which are like out of the way or declare a war against Pakistan or something very out of the way. இப்போ தான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். பார்த்தீங்களா? பார்த்தேன், வேணா படிக்கல. நோ ஐடியா. இல்லை தெரியாது. இல்லை தெரியாது ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு தெரியுமா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நேற்று ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது, அதை பற்றி தெரியுமா? என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டமிட். ஓகே. இறந்த குடும்பத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பீஸ் வித் அவங்களோட பீஸ் இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி கூட. இல்லை தெரியாது. ஒரு மீம் பார்த்தேன், பட் அதை பற்றி எனக்கு தெரியாது. தெரியலீங்களே. நான் தெரியாது. இல்லை தெரியாது. February 14, 2019 காதலர்கள் தினம். காதலர்கள் தினத்தை தொடர்ந்து என் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்தது. அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு இமேஜ் இருந்தது. இதோ இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை பார்க்கும்பொழுது நம்மளோட தூக்கத்துக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு பின்னாடி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த இமேஜ் கிட்டேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒருவேளை சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் நமக்காக நம்மளோட எல்லையில் போய் போராடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுறோமா? அதை பற்றிலாம் நமக்கு கேள்விப்படுறோமா? யார் செத்தா நமக்கு என்ன? யாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம், யாரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க விரும்பலை. உண்மை அதுதான். ஆனால் நான் உங்களை திட்டன்னு நினச்சிக்காதீங்க. யாரையும் நான் குத்தமும் சொல்ல, யாரையும் நான் திட்டமும் செய்யலை. ஆனால் உண்மை என்னங்கிறத நீங்களே இப்போ முன்னாடி வந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம யாரை பற்றியும் தெரிஞ்சுக்க விரும்பலை. எந்த ஒரு நிகழ்வை பற்றியும் நமக்கு அது மேலே ஒரு சமூக அக்கறை கிடையாதுங்கிறது தெளிவாக தெரியுது. அதே சமயத்தில் மக்களுக்கு இதை பற்றி அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு இது ஒரு செய்தி. சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் பார்க்குற மாதிரியும் ஃபேஸ்புக்கில் பார்க்குற மாதிரியும் இது ஒரு செய்தி. சில பேர் சொன்னாங்க நான் மீமை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்னன்னு. வணக்கம், நான் உங்களோட விஜய் நவநீத். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய சம்பவம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் புல்வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே ஒரு அழகான இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஒரு கோர சம்பவமானது நடந்திருக்கு. இந்திய வரலாற்றிலேயே ரொம்பவே ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்படுற நாள் நேற்றைய நாள் தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் 35க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம தேசத்துக்காக, நமக்காக, நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக தூங்கணுங்கிறதுக்காக மட்டுமே அவங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. எப்படி உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் அவங்களோட ஹாலிடே முடிச்சுட்டு பேஸ் கேம்ப் ஸ்ரீநகருக்கு திருப்பி வரையில் ஒரு பஸ்ஸில்
39 பேர் ஒரு பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. ஒரு ஸ்கார்பியோவில் 350 கிலோ 350 kg ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவை ஒரு ஸ்கார்பியோவில் போட்டு ஹியூமன் பாம்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கார்பியோ கூப்பிட்டு வந்து பஸ்ஸில் இடிச்சிருக்காங்க. இடித்ததில் 35 பேருக்கும் மேற்பட்ட அந்த வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. எந்த காரணத்துக்காக, எந்த அடிப்படையில்? தீவிரவாதம். தீவிரவாதிகளோட செயல்னால அந்த 39 பேர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அதை பற்றி நம்ம கொஞ்சமாவது கவனிக்கிறோமா? அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த ஒரு தீவிரவாத செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் எது, அந்த டெரரிஸ்ட் குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்-e-முஹம்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் இந்த ஒரு பயங்கரவாத செயலை நிகழ்த்தியிருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஃபுல்லாக ரூலிங் பார்ட்டிக்கு தரோம் அப்படின்ற மாதிரியும் ராகுல் காந்தியும் அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. புல்வாமா அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உலக நாடுகளில் பல நாடுகள் அவங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் பல பேர் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. ஆனால் நம்மளில் பாதி பேருக்கு இந்த விஷயம் என்ன நடந்ததுன்னே தெரியலையே. இந்த சிஆர்பிஎஃப்ல இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், கோஸ்ட் கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? அதே சமயத்தில் இந்த புல்வாமா அட்டாக்கில் இறந்த ஒரு வீரரோட அப்பா சொல்கிறாரு, என்னோட பையன் புல்வாமா அட்டாக்கில் பாரத மாதாவோட மடியில் உயிர் தியாகம் பண்ணிட்டான், என்னோட 2வது பையனும் மறுபடியும் ஃபோர்ஸஸ்க்கு வருவான் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட அப்பா சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு தேசப்பற்றோட சொல்கிறாருல்ல. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ரணம் இருந்திருக்கும், அவர் பையனை எழுந்த ரணம் இருந்திருக்கும். பல பேர், பல குடும்பங்கள், பல கதைகள், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சுப்பிரமணியன் சொல்ல ஒரு வீரர் உயிரிழந்திருக்காரு. நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்க முடியும். ஒரே ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்க, நம்ம நாட்டுக்காக உயிரிழந்த இந்த வீரர்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு. அவங்களோட குடும்பத்துக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா தெம்புகளையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க. இன்னும் ஒரு தடவை பாகிஸ்தானோ இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளோ நம்ம கண்ட்ரி மேலே இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத செயலை செய்ய முடியாத லெவலுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த புல்வாமா அட்டாக் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லார் மனசையும் ரணமாக்கியிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் மனசையும் சரி. கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ. நன்றி, வணக்கம்.